வெட்னரி தான் என்னோட ட்ரீம். வெட்னரி நான் ஜாயின் பண்ணணும் மேம், கட் ஆஃப் எப்படி இருக்கும், கட் ஆஃப் அனலைசிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எவ்ரி இயர் கட் ஆஃப் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். கம்யூனிட்டி வைஸும் சேஞ்ச் ஆகும், கேட்டகிரி வைஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கான பிரான்ச், நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். இங்கே 22 and 23 பேட்ச்க்கான கட் ஆஃப் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து டெனவாஸோட அஃபிஷியல் டேப்லெட் காலம். ஓகே, இதில் வந்து நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்களோ அந்த கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு அகாடமிக்கும் வொக்கேஷனல் ஃபார் பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதுவுமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 22 பேட்சை விட 23 பேட்சுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிவிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. பிடெக், ஃபுட் டெக், பால்ட்ரி, டைரி இதுக்கெல்லாம் வேணும்னா கம்மியாயிருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த மாதிரியான கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பிபிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் 190, 195 அபோவ் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. பிகாஸ் வெட்னரி காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் ஒன்று கூட தமிழ்நாட்டில் கிடையாது. ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்குது. அதுவும் டெனவாஸ்க்கு கீழே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் சீட் வாங்கணும் அப்படின்னா டெனவாஸில் அப்ளை பண்ணியே தான் ஆகணும். சீக்கிரமே நம்மளுக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் as much as you can.